வணக்கம். மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோட உரையாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வா அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் கார்த்தி அவர்களும், பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். தேர்தல் ஆணையம் உள்நோக்கத்துடனேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாக்குப்பதிவை தள்ளி வைக்கலாம் அப்படின்ற கோரிக்கையையும் இன்னும் ஏற்கவில்லை. அது வாக்குப்பதிவை அன்னைக்கு தேதியில் வச்சிருக்கிறதுனால மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை நாம் தமிழருக்கு கொடுக்கல, அவங்க இன்னொரு சின்னம் கேட்டு காத்து இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமை. தேர்தல் அறிவிப்பையே சற்று காலதாமதமாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது அப்படின்னு அதற்கு கண்டனங்கள் தெரிவிக்குது பல எதிர்க்கட்சிகள். அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய இயல்பான நடைமுறையை கண்டனம் செய்வதன் மூலம் அதனுடைய மதிப்பை சீர்குலைக்கிறார்களா, இல்ல தேர்தல் ஆணையமே சுயாட்சியுடன் செயல்படாம அரசாங்கத்துக்கு வளைந்து கொடுத்து தன்னுடைய மதிப்பை தானே இழந்து விடுகிறதா அப்படின்னு சில கேள்விகள் வருது. தேர்தல் ஆணையத்தினுடைய உண்மையான அதிகாரங்கள் என்ன, இப்படி பல கேள்விகள் வருது. அதை பற்றி விரிவாக பேசலாம். பத்ரி, தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையாக நம்ம பார்க்க முடியுது. அந்த கடமையிலிருந்து சற்றும் தவறாமல், கட்சி சார்பு இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடக்குது அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லிட முடியுமா? தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம், தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் பல நேரங்களில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்வதற்கான முழு சுதந்திரம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் நாட்களை தீர்மானிக்கிறதுக்கு அவங்க உள்ளூர் தகவல்கள் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. மாநில அளவிலான தேர்தல் இந்த லோக்கல் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு உதவணும், உள்ளூர் போலீஸ் அவங்களுக்கு உதவ வேண்டியிருக்கு. இது உதாரணத்துக்கு நம்ம இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல 4 கட்ட 5 கட்ட 6 கட்ட 7 கட்ட தேர்தல்கள்லாம் நடக்கும் பொழுது அதுக்கான சென்ட்ரல் ஃபோர்ஸஸை நகர்த்துறதுக்கான ஒரு தகவல் வேணும்னா அதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அதுக்கு தேவையாக இருக்குது. அப்போ அவங்க ஒட்டுமொத்தமாகவும் ஒரு தன்னிச்சையாக அவங்களால எதையும் செஞ்சிடவும் முடியாது. ஆனால் அதே சமயம் தங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அவங்க கடந்த பல தேர்தலாக மிக சிறப்பான முறையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கதான் நினைக்கிறேன். இது பாரதிய ஜனதாவோ அல்லது காங்கிரஸோ யார் ஆட்சியில் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது சில தலைமை தேர்தல் ஆணையர்களை பற்றி பாரதிய ஜனதா மிக கடுமையாக புகார் கொடுத்துருக்கு. இப்போ பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியே பெயர் குறிப்பிட்டு இப்போ லிங்டோவெல்லாம் அவர் மிக கடுமையாக சாடி இருக்கிறார். நான் அதை எல்லாத்தையும் தாண்டி அது லிங்டோவோ நவீன் சாவ்லாவோ அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களோ இவங்க எல்லாருமே அவர்களுடைய சாய்வு என்னவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சரியான விதத்தில் தான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறதாக நான் சொல்லுவேன். அதில் ஒரு பெரிய டீவியேஷன் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தேர்தல் ஆணையம் தன்னுடைய வரம்புக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுது. அதனுடைய கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அது முழுமையானவையா இல்லை கட்டுப்பாடுகள் கூடியவையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அதனுடைய செயல்பாட்டை உள்நோக்கம் கற்பித்து அதை நிலைகுலைய செய்யும்படி அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவிக்குது. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தாததை பற்றி மிக கடுமையான கண்டனத்தை முன் வச்சிருக்கிறீங்க. எதனால அப்படி? இல்லை, இப்போது தேர்தல் ஆணையம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் சுயேட்சையாக இயங்குனது தான் நம்முடைய விருப்பம். தேர்தல் ஆணையம் குறை சொல்வது நம்முடைய நோக்கமும் அல்ல. அது அந்த பணிகளை செய்தால் நமக்கு சிறப்பு தான். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், அதனுடைய நடவடிக்கைகள், அது மக்கள் மத்தின் மீது தேர்தல் ஆணையம் அதற்கு கொடுத்த வரம்புகளுக்கு உட்பட்டு செயல்படுகிற என்ற கேள்வியை ஐயங்களை எழுப்ப வைத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் 21 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் நடத்துவதில் வைத்த காலதாமதமாக இருக்கட்டும், இப்போ இந்த 3 இடைத்தேர்தல் நடக்காததுக்கு சொல்லக்கூடிய காரணமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது ஐயங்கள் எழுப்பக்கூடிய வகையில் தான் தேர்தல் ஆணையத்தில் செயல்பாடுகள் தான்
நிதர்சனமாக உண்மை. எனவே தான் தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகள் அனைத்துமே என்னென்னு சொன்னால், ஏன் அந்த 3 இதை மட்டும் நிறுத்துறீங்க, அதுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தான். அதுதான் என்னுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சுட்டி காமிச்சிருக்காரு. இது தமிழ்நாடு சார்ந்த விஷயம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இண்டியா லெவலோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் நடத்தக்கூடிய தினங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு வங்கத்தில் பலகட்ட தேர்தல், அது கடந்த நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கோம், இப்போவும் விமர்சனத்துக்கு உள்ளாது. திரிபுராவில் 2 நாடாளுமன்ற தொகுதி தான், 2 நாடாளுமன்ற தொகுதி 2 நாளில் நடக்கக்கூடிய தேர்தல். அப்போ எங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அவர்களோடு இணைந்தவர்கள் தன் தேர்தலில் எப்படியாவது வந்துன்னா சூதுவாது செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகளை தேர்தல் ஆணையம் உருவாக்குது என்ற ஐயம் இயல்பாக எழுது. பதற்றமான தொகுதிகள், வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் கண்டு அதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் பல பகுதிகளுக்கு பல கட்ட வாக்குப்பதிவுகளை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்குது. இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வை. ஆனால் நீங்கள் அதுக்கு இன்னொரு பார்வையை கற்பிக்கிறீங்க. இது வந்து அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி மத்தியில் ஆளும் கட்சிக்கு நெருக்கமானதா இல்லையா அப்படிங்கிறதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக ஒரு புதிய களங்கத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது கற்பிக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது களங்கத்தை ஏற்படுத்தணுன்ற நோக்கம் நமக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திரிபுராவில் 90% உள்ளாட்சி தேர்தல் நடந்த தேர்தலில் 90% என்னன்னா தேர்தல் நடக்காமல் அன்அப்போஸ்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு, வன்முறை மூலமா ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே தேர்தலை நடத்த விடாமல் 90% போஸ்டிங் வந்து அன்அப்போஸ்டாக வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கேட்கணுமா வேண்டாமா என்பது நம்முடைய கோரிக்கை. ஜனநாயக நாட்டில் ரூல் ஆஃப் லா, ஜனநாயகம் என்ன சொல்கின்றதோ அதற்குட்பட்டு செயல்படவில்லை என்பதுதான் நம்முடைய விமர்சனமே கண்டி தேர்தல் ஆணையத்துக்கு உள்நோக்கம் கற்பித்து கலங்கப்படுவது நம்முடைய எண்ணம் அல்ல. நாராயணன், இதில் இந்த 3 தொகுதி முதல்ல அதில் பார்க்கும்பொழுது, திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் டாக்டர் சரவணன் அவர்கள் தன்னை வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய அதுதான் மனு. அப்போ ஒருவேளை இந்த வழக்கு முடிவுக்கு வரும்பொழுது தீர்ப்பு ஏற்கனவே இருந்த போஸ் அவர்களுடைய அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு சரவணன் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் ஒட்டப்பிடாரம் அதனுடைய வேட்பாளராக நின்று 458 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த குறிப்பிட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளரை, அதிமுக வேட்பாளர் சுந்தரராஜன் நினைக்கிறார் பேர், அவரை தகுதி நீக்கம் செய்து தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம் இன்னும் முடியலை. இது போன்ற ஒரு நேரத்தில் நான் நினைக்கிறேன் உறுதியாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து இந்த தேர்தல் ஆணையமானது செயல்படுவது என்பதுதான் நமது சட்ட ரீதியாக சரியான முறையான நடவடிக்கை. இதில் லீகல் பாயிண்ட்ஸை யாருமே பேசுறதில்லை. ரொம்ப அன்பார்ச்சுனேட் என்னன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சும்மா ஒரு குறைய சொல்லணும்னு சட்ட ரீதியாக இது என்ன, வாட் இஸ் த பிரேயர், என்ன பிரேயர் இதுல அப்படின்றத யாரும் பார்க்கல. நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு தேர்தல் வழக்கு ஒரு தொகுதியிலிருந்து ஒரு தேர்தல் வழக்கு வந்துருச்சுன்னா அந்த தேர்தல் வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு அனைத்து மேல்முறையீடுகளும் கடந்து உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் அங்கு வேறு ஏதேனும் நடந்தா அங்க இடைத்தேர்தலே நடத்தக்கூடாதுங்கிற ஒரு நடைமுறையை நம்ம கொண்டு வந்துட்டோமா? அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கான்னா டேர்ம்லயே இருக்குதான்னா டேர்ம்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுதான் நான் சொன்னேன், ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ ஒருவேளை இப்போ ப. சிதம்பரம் அவருடைய வழக்கில் கூட நம்ம பார்த்தோம், அவர் அப்புறமா அது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகலை. ஆனால் டேர்ம் முடிஞ்சு போயிடுது, அடுத்த பாராளுமன்றம் வந்துச்சு. இப்போ ஒருவேளை 2021 இந்த பிரச்சனை வருமானா வராது. ஏனென்று சொன்னால் அந்த 5 வருஷம் முடிஞ்சு போயிடுது. இப்போ இதுக்குள்ள என்னன்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் தட் அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த வழக்கின் முடிவில் அந்த அதிமுக வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இவர்தான் வெற்றி பெற்றார் என்று நீதிமன்றம் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஒருவேளை இங்கே தேர்தல் நடந்து 2 எம்எல்ஏ எப்படி இருக்க முடியும் ஒரு தொகுதியில்? இதுதான் பிரச்சனைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏனென்று சொன்னால் பிரேயரை பார்க்கணும். சட்ட ரீதியாக இது குறித்து யாரேனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் இது வரைக்கும்
விவாதம் பண்ணிருக்காங்கன்னா இந்த 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 பாயிண்ட் இந்த புள்ளிக்கு யாருமே வரவில்லை. அதனால நீங்க சொல்ற அந்த அந்த குறிப்பிட்ட பிரச்சனை வந்து முதன்மையான பிரச்சனையாக நீதிமன்றம் கருதியது என்றால், தேர்தல் ஆணையம் நினைக்கிற மாதிரி நீதிமன்றம் கருதியது என்றால், நீதிமன்றம் வந்து ஒரு தடையை விதிச்சிட மாட்டாங்களா? இங்க வந்து இப்படி இதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து அங்க நீங்க வேற எதுவுமே செய்யக்கூடாது, தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிட மாட்டாங்களா? அதாவது எலெக்ஷன் கமிஷனர் ரூல்ஸ்ல அது இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ்ல போய் பாருங்க, ரூல் புக்ல இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. அப்போ அந்த தேர்தல் ஆணையமானது ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை தீர்ப்பு வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலதான் இப்ப அதனாலதான் இது நாள் வரையிலும் டாக்டர் சரவணன் அவர்கள் நான் வழக்கை வாபஸ் பெற மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு நான் வாபஸ் பெறேன்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒருவேளை வாபஸ் பெற்றா கூட உடனே நடக்குமானா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கே இன்னும் 1 மாசம் மேல ஆகும். இது முழுக்க முழுக்க நீதித்துறை சார்ந்த ஒரு விஷயத்துல நாம ஐ எம் சாரி டு சே இதை நாம் பொருட்படுத்தாது உள்ளர்த்தம் கற்பிப்பது அரசியல் கட்சிகள் தானே தவிர இதுல தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் நாம் உள்ளர்த்தம் கற்பித்து பேசுவது என்பது தவறு என்று நினைக்கிறேன். இந்த சித்திரை விழாவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி உட்பட இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட தலைவரும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார், கடும் ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார். அங்க கூட ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் அல்ல, அங்க 19ஆம் தேதி தான் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த லோக்கல் ஹாலிடே. அது தெரியாமல் அதில் நடந்த சில குளறுபடிகளால் எழுந்துக்கிற விஷயம்தான். ஆனால் உறுதியாக எலெக்ஷன் கோடு அந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் அதிகமான பேர் அங்கே வருவதால இது பாசிபிலிட்டியே இல்லை. அங்கே தேர்தல் நடத்துவது தவறு, அங்கே நடத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். இன்னைக்கு கோர்ட்டில் கூட ஜட்ஜு கூட அதான் நீதிபதி கூட அதைத்தான் கேட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து அந்த தேர்தலை அவர்கள் தள்ளி வைப்பதுதான் சரியான விஷயமாக இருக்கும். கார்த்தி, இரட்டை மெழுகுவர்த்தி இல்லை, வேறு சின்னம் கேட்டிருக்கிறீங்க, அதனால தேர்தல் ஆணையத்தின் மேல உங்களுக்கு இயல்பாக ஒரு கண்டனமோ அல்லது அதிருப்தியோ வந்திருக்கும். அப்படிதான் கண்டனம் பண்றீங்களா? அடிப்படையாவே இந்த சின்ன முறைகளே கேள்விக்குள்ளாக்குறோம், இந்த சின்ன முறைகளே தவறுன்னு சொல்றோம். இப்போ வந்து பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக அதிமுக இருக்கட்டும், அவங்க வந்து கடைக்கோடி வரைக்கும் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதிகாரத்தில் இருந்து கடைக்கோடி வரைக்கும் தொண்டை வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் ஒரு சுயேட்சையோ இல்லை நாம் தமிழக கட்சியோ போட்டிடுறப்ப இப்போ சின்னத்தை இது வரைக்கும் உங்களுக்கு அறிவிக்கல. இப்போ நாளைக்கு நாளானிக்கு தான் அறிவிப்பாங்கன்னா இதுக்கு பிறகு தான் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையே இருக்குது. இதுவே சுயேட்சைனா அதுவும் இன்னும் தாமதமாகும். அப்போ சரிசமாக போட்டிடுற வாய்ப்பே இதில் இல்லைங்கிறப்ப இது எப்படி ஜனநாயகம் இருக்க முடியுங்கிறதா எங்கள் கேள்வி. நாங்கள் தொடக்கதுன்னு சொல்லி வர்றது என்னென்னா சின்ன முறைகள் தவிர்த்துருங்க, சின்ன முறை என்பதே ஜனநாயகத்துக்கு விரோதமானதுங்கிறத இதை வைக்கிறோம். இதில் தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே கேள்வி தான் எழுப்புறேன். இப்போ ஆராவக்குறிச்சியில், ஆர்கே நகரில், தஞ்சாவூரில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. என்ன காரணம் சொன்னாங்க? வாக்கு காசு கொடுத்தா சொன்னாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? அந்த ஆராவக்குறிச்சி, ஆர்கே நகர், தஞ்சாவூரை தாண்டி மற்ற தொகுதி எல்லாம் வாக்கு காசு கொடுக்காம புனிதமாக நடந்துன்னு சொல்ல வராங்களா? வாக்கு காசு கொடுக்கப்படலையா? அது சொல்கிற காரணம் என்னென்னா இங்கே அதிகப்படியாக காசு கொடுக்கப்பட்டுச்சு, ஆர்கே நகரில் பணம் விளையாடியது. அப்போ குறைவாக குறித்து கொடுத்தா குத்தம் இல்லையா? இப்போ இங்கே இருக்கிற முதன்மையான கேள்வி, அந்த ஆராவக்குறிச்சியாக இருக்கட்டும், ஆர்கே நகராக இருக்கட்டும், தஞ்சாவூர் இருக்கட்டும், இங்கே வந்து தேர்தல் ரத்து பண்ணீங்க. யார் வாக்கு காசு கொடுத்தது? திமுகவா அதிமுகவா? வாக்கு காசு கொடுத்த கட்சிகளை ஏன் தகுதிக்க மறல? குறைந்தபட்ச வேட்பாளர் கூட தகுதிக்க மறல. தேர்தலை தள்ளி வச்சிங்க. இப்போ மறுபடியும் அவன் தேர்தல் நிற்பான், மறுபடியும் காசு கொடுப்பான், மறுபடியும் செஞ்சு அவன் வெல்லுவான். அப்போ நாங்கள் எந்த பாவமும் செய்யாமல் நாங்கள் நேர்மையான முறையில் மக்கள்கிட்ட கருத்தில் பரப்புரை செஞ்சு வாக்கு காசு தராமல் நாங்கள் ஒரு பரப்புரை செய்யறோம்ல. இப்படி தள்ளி வச்சிங்க, மறுபடியும் பரப்புரை செய்யறதுக்கு நாங்கள் காசு எங்கே போவோம்? அப்போ பாதிக்க போகிறது நாங்கள் தான். நீங்கள் வாக்கு காசு கொடுத்தீங்கன்னா, வாக்கு காசு கொடுத்தா வாங்கிக்குங்க நாங்கள் மேடையில் பேசணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் மேலே வழக்கு பாயுது. ஆனால் வாக்கு காசு கொடுத்தவங்களை கைது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? வாக்கு காசு கொடுத்த கட்சி ஒரே ஒரு கட்சி வேட்பாளர் ஒரு கட்சியை தகுதி பண்ணியிருக்காங்களா? ஒரு ஒப்புக்கு ஒரு மாயை. வாக்கு காசு கொடுப்பது குற்றம், வாக்கு காசு கொடுப்பது குற்றம். ஆனால் எந்த கட்சி காசு கொடுக்குதோ அதுதான் வெல்லுது. ஆர்கே நகரில் என்ன நடந்துச்சு? நாடு அறியும், தமிழ் சமூகம் அறியும். வாக்கு காசு கொடுத்த கட்சி தான் வென்றது, நாட்டுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொள்வது மிக கடினமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்ளுது. தலைமை தேர்தல் ஆணையர் அதை பற்றி வெளிப்படையாக சொல்றாரு. அதற்காக அனைத்து 234 தொகுதிகளிலையும் தேர்தலை ரத்து செய்து விட முடியுமா? அது நடைமுறை சாத்தியமான விஷயமா? இப்ப வாக்கு காசு கொடுக்கப்படுறதா ஒரு வேட்பாளர் இப்படி பண்றாங்க, தகுதி நீக்கம் பண்ணுங்க, அவரை தகுதி நீக்கம் பண்ணுங்க. அந்த கட்சி 5 வருஷத்துக்கு தகுதி நீக்கம் பண்ணுங்க. பயப்படுவாங்க அடுத்த வருஷம் காசு கொடுக்கறதுக்கு. இல்ல, அதற்கான அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதை உருவாக்காம தேர்தல் நடத்தி பயன் இல்லை. அதை உருவாக்குங்க, முதல்ல அதை செய்யுங்க.
அதை செய்யாம என்ன பயன் இருக்கு? ஏ- ஒப்புக்கு நடத்துறதா? அதாவது நம்ம வந்து ஒரு அமைப்புக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்கள் செயல்படுகிறார்களா சரி, இல்லையாங்கிறத நான் சேர்த்து ஒரே சேர்த்து கேள்வி பார்க்கணுமா வேண்டாமா? இல்ல கார்த்திக்? ஒரு கேள்வி எழுப்புறேன். கர்நாடகா சட்டசபை தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அமித் மாளவியான்னு ஒரு பாஜகவை சேர்ந்த இணையதள அணியை சேர்ந்த ஒருத்தர் தேர்தல் இந்த தேர்தல் நடக்க போகுதுன்னு ட்வீட் போடுறாரு. திரும்ப ட்வீட்டை நீக்கிறாரு. அவர் சொன்ன அதே தேர்தல் தேர்தல் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்குன்னு சொல்றீங்க? இது அதிகார அத்துமீறல் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல ஏப்ரல் 11-12 தான் தேர்தல் நடக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு, முன்னாடியே சொல்றாரு. அதே சொன்ன அதே நாட்கள் ஏறக்குறைய அந்த நாட்கள் தான் வருது. அதே போல திருவாரூர் தேர்தலை பார்த்தீங்கன்னா அங்க வந்து மழை காலமா இருக்குது, புயல் காலமா இருக்குது, தேர்தல் தள்ளி வைங்கன்னு ஒரு கடிதம் போடுறாரு. உடனே தள்ளி வச்சிட்டாங்க. அப்ப இதுல தொடர்பு இல்லைன்னு எப்படி எடுக்க முடியும்? இந்த சட்டமன்ற தேர்தல் ஒட்டியே வந்து அல்லது போன தேர்தலை ஒட்டியிலிருந்தே வந்து இந்த மே மாசம் நடத்தாம ஏப்ரல் மாசம் நடக்கிற ஒரு நடைமுறைக்குள்ள தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு முன்னால வந்து கடைசி கட்டத்துல நடந்தது. சரி, இதுக்கு போது சொல்லுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏப்ரல் 11-12 இந்த தேதிகளில் தான், இந்த தேதியை ஒட்டி தான் தேர்தல் நடக்க போகுதுன்னு எப்படி சொல்றாரு? 18ஆம் தேதி தானே இப்போ வச்சிருக்காங்க. அதான் அந்த எப்படி சொல்றாரு? அந்த ஏறக்குறைய முதற்கட்ட தேர்தல் தானே, எப்படி சொல்றாரு? இல்ல, அதாவது இதுல என்னன்னா, நான் ஒரு தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அதுல இருந்த அந்த நெறியாளர் சென்ற தேர்தல் நடந்ததையொட்டி ஜூன் 3ஆம் தேதி இந்த பாராளுமன்றம் முடிவடைகிறது என்கின்ற கணக்கின் அடிப்படையில் நாங்களாகவே இந்த தேதி இருக்கும் என்று கணித்து வைத்தோம்னா ஒரு நாள் 2 நாள் கேப்ல அது நடக்கதான் செய்யுது. இது ரொம்ப ஈஸி. இதை கணிப்பது என்பது ரொம்ப சுலபம். பட் இதுவும் அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்படுவதுதான். எடப்பாடி பழனிசாமி 11ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னா 18 தான் நடக்குது. தவிர இது சாதாரணமா கணிக்கலாம். அதான் சொல்றாங்க, சாதாரணமா கணிக்கலான்ற நான். நீங்க அவ்வளவு கணிக்க, நீங்க எத்தனை தொகுதியில் வெல்லுவீங்க, எத்தனை தொகுதியில் வருது, அதையும் கணிச்சு சொல்லுங்க. தொடர்ந்து தொலைக்காட்சியில வருது. கணிச்சு சொல்லுங்க. தொடர்ந்து தொலைக்காட்சியில வருது. நீங்க கணிச்சு சொல்லுங்க. தொடர்ந்து தொலைக்காட்சியில வருது. யாருக்கு கணிச்சு தொலைக்காட்சி கணிக்கிறது கொண்டு நீங்க கணிச்சு சொல்லுங்க. நாங்க 400 சீட்டு ஜெயிப்போம் நான் கூட சொல்லலாம். நீங்க எத்தனை வாக்கு கணிச்சு சொல்லுங்க. சரி, இப்போ பத்ரி கார்த்திக் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு கேள்வியாக வருது. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களால் கையாள முடியல, இதை கையாள்வதற்கு எங்களுக்கு கூடுதலாக அதிகாரங்கள் வேணும், சட்ட ரீதியாக நீங்கள் இந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும், இந்த சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும்னு ஒரு 50 பரிந்துரைகளை 50 சீர்திருத்தங்களை சட்டம் ஏற்றும் வல்லுநர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையையும் எடுக்கல, நாடாளுமன்றம் எடுக்கல. இந்த சூழ்நிலையில கைகளையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு பெரிய பணியை செய்யக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம கொடுத்துருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது ஆரம்பத்திலேருந்து இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கார்த்திக் சொன்னதில் வந்து பலது நியாயமானது. மீதி இந்த யூஸ்வலாக மனிதன் நிலாவுக்கே போகலைன்னு சொல்லக்கூடிய மாதிரியான சதித்திட்டம், அது இந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ நியாயத்தோட மற்றதையும் கலக்கும் பொழுது அந்த நியாயத்தன்மை குறைஞ்சி போகுது. நம்ம எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய டிரெக்ட் ஸ்டாஃப்ங்கிறவங்க ரொம்ப குறைச்சி, அவங்க அரசு அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய பலரையும் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய கைக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி விட்டுறணும். இதே காவல்துறை தான் அன்றைக்கி தான் அவங்க வந்து வழக்கு பதிவு செய்கிறது பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா ப்ராசிக்யூஷன் அப்படின்னு வரும்பொழுது திருப்பி அவங்கள்ட்ட பவர் கிடையாது, அது அந்த காவல்துறை அதை எடுத்துக்கிட்டு போகணும். அதனால தான் வந்து எந்த வழக்குமே அங்கே வந்து சரியாக நடக்கிறதே கிடையாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சரி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறத அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. பல தேர்தல் ஆணையர்கள், தலைமை தேர்தல் ஆணையர்கள் இதை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய கட்சிகளான பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் மனது வைத்தால் ஒழிய இந்த சீர்திருத்தங்கள் நடக்கவே நடக்காது. அந்த சீர்திருத்தங்கள் இந்த பெரிய கட்சிகளுக்குமே ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். மாநிலத்தில் பெரிய கட்சிகளாக இருக்கிறவர்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். அப்போ இதுக்கான அழுத்தம் எங்கேருந்து வரும்? இதை செய்யறதுக்கு யாரோ ஒருவர் வந்து இதில் இறங்கியாகும். கம்ப்ளீட்டாக இதை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா, அது ரொம்ப ஒரு நியாயமானது. வெறுமை ஒரு ரெஜிஸ்டர்டு பார்ட்டிக்கும் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி, ஸ்டேட் நேஷனல் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டிக்கும் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பெனிஃபிட்ஸுங்கிறது வெவ்வேறு. சொன்ன மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியோ ஒரு ஸ்டேட் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டியோ கடைக்கோடி வரைக்கும் தங்களுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து அந்த ஒரு வசதி கிடையாது. அதுலேயும் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ஒரு சின்னம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு அந்த ஒரு சின்னம் இன்னும் கொடுக்கப்படலை.
அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நியாயமற்றதாக அதான் ஏற்கனவே இருந்த சின்னம் வந்து மேகாலயாவில் ஒதுக்கியிருக்காங்க ஒரு கட்சிக்கு. அதை ஒதுக்கின வாரத்தையாவது எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிருக்கலாம். இல்ல அது கூட சொல்லல. இல்ல அது இன்னொரு ஸ்டேட் பார்ட்டிக்கு ஒதுக்குறதுனால இது இங்க மறுக்க வந்து முடியுமா? ஒதுக்க கூடாதுங்கிறது இல்ல. நீங்க சைக்கிள் வந்து முலாயம் சிங்குக்கும் இருந்தது, மூப்பனாருக்கும் இருந்தது. இருக்கு. அது கொடுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதான் சிக்கலா இருக்குது அதுல. இந்த ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்குமே ரெகனைஸ்ட் பார்ட்டி அளவுக்கு இல்லைனாலும் விரைவாக சின்னங்களை ஒதுக்கலாம். அதுக்கும் தேர்தல் அறிவிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தோடைய கைக்குள்ள இருக்கிறது. அதை அவங்க வந்து அதுக்கு ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்காததுனால இந்த மாதிரி நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆதங்கம் நியாயமானது. அதுல இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு இதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லாம் போக வேண்டாம். தேர்தல் ஆணையம் கட்டாயமா அது போன்ற விஷயங்களை செய்யும். அந்த வேட்பாளரையும் கட்சியையும் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது அதுக்கு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அதுக்கு போய்த்தாங்க. அதுக்கு வேற வழியே கிடையாது. உங்க கையில அதுக்கான பவரே இல்ல. நீங்க வந்து கண்டுபிடிச்ச ஒருத்தர் மேல நீங்க அவர்கிட்ட இருந்து இவ்வளவு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து தேர்தலை நிக்காம இருக்க செய்ய முடியும், யாரெல்லாம் வந்து அடுத்த 5 வருஷம் நீ அந்த கட்சியே தடை செய்யறது, இதுக்கெல்லாம் இன்றைக்கு சட்டத்தில் இடமே இல்லை. நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட் வேற வழி இல்லாம இதை விடுவிச்சுதான் ஆகணும். அப்போ வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை போய் நீங்க குற்றம் சொல்றதுங்கிறது நியாயமே கிடையாது. இப்ப தேர்தல் சீர்திருத்தம் அவசியம், கட்டாயமாக அவசியம். ஆனா அதுல வந்து கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப அன்ஃபேர். ஏன்னா இந்தியாவில் தேர்தல் நடத்துறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப இப்போ உதாரணத்துக்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இன்னி வரைக்கும் சுமத்தப்படுது. அவங்க கதறி அவங்களுக்கு வந்து இதை உடைச்சு காமிடா அப்படின்னு சொன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தன் பிரான்ஸ்ல பண்றான், பிரிட்டன்ல பண்றான் அப்படின்னு இவங்க ஏதோ கதையை காமிச்சிட்டு இருக்காங்களே. அதாவது நீங்க நடைமுறைப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறோங்கிறத வச்சு தான் அந்த முடிவுக்கு நம்ம வர முடியும். நீங்க வந்து சுப்பிரமணிய சாமி வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து விவிபேட்டுக்கான வந்தது. இப்ப விவிபேட்டினுடைய பர்பஸே சர்வாகாத மாதிரி அதை நாங்க எந்த காலத்திலயும் வெரிஃபை பண்ணவே மாட்டோம். ஒரு தொகுதிக்கு ஒரே ஒரு வாக்குச்சாவடியில ரேண்டமா ஒரே ஒரு வாக்குச்சாவடியில மட்டும் நாங்க எண்ணி பார்ப்போம். இல்ல தனிப்பட்ட முறையில் நடைமுறைப்படுத்தினா the very purpose of VVPAT is defeated அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியல. அப்படி கிடையாது. இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கிடைக்குது, நான் அளித்த வாக்கு சரியான ஆளுக்கு போயிருக்கா அப்படிங்கிறது. அந்த செக்கே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முதல்ல நீங்க எதுக்காக நீங்க அந்த விவிபேட் கேட்குறீங்க? நான் யாருக்கு ஓட்டு போட்டேனே தெரியல. அது யூஷுவல் ஸ்டோரி என்ன, எந்த பட்டன் அமுத்தினாலும் ஏதோ ஒண்ணுக்கு போய் சேருது அப்படிங்கிறது. அப்படி இல்லை, நீங்க எந்த பட்டன் அமுத்துறீங்களோ அதுக்கான சீட்டு உங்களுக்கு வந்துருது. அதை நீங்க வெரிஃபை பண்ணி அங்க அந்த எந்திரத்துக்குள்ள என்ன போகுது அந்த டெஸ்டிங் பர்பஸ் சமயத்துல உங்க கையில வர சீட்டு என்னங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான முதல் ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, அது பேப்பர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அங்கே உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் செக் பண்ண முடியும். ஒரு கோர்ட் வந்து செக் பண்ண முடியும். கரெக்ட். ஒரு கோர்ட் என்ன பர்பஸ்க்காக அதை வந்து மேண்டேட்டரி ஆக்குனாங்களோ, கட்டாயமாக்குனாங்களோ, அந்த பர்பஸை வந்து செய்து பார்க்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு கிடையாது. நீங்க அதை வந்து திருப்பி பேப்பர் ஓட்ட கவுண்டிங் பண்றதோட நோக்கமே கிடையாது. பட் எப்ப வேணாலும் ஒரு கோர்ட் வந்து அதை ரீகால் பண்ணலாம். எனக்கு டவுட் இருக்கு, எனக்கு அதெல்லாத்தையும் எடுத்து கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க விவிபேட்டினுடைய எண்ணிக்கையும் இவிஎம்முக்குள்ள வாக்குப்பதிவு எந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையும் டேலி ஆகணுமா வேண்டாம்? டேலி ஆகும். அதாவது அதை ஆக்குங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா தேர்தல் ப்ரொசீஜரையே வந்து ரொம்ப இழுக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்பவே இவ்வளவு நாள் அப்ப என்ன நாள் வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன பொருள்? அப்படி கிடையாது. முதல்ல நீங்க அந்த தேர்தல் ப்ராசஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அந்த நம்பிக்கையை ஆட் பண்றதுக்காக தான் இத்தனையுமே சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க திருப்பி நீங்க இல்ல அதெல்லாம் எனக்கு நான் வந்து மெஷின் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. முதல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஜனநாயகங்கிறதே அதிகபட்சமா இருக்கிற தேர்தல் முறை தான். இது வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். உலகத்துக்கான நாடுகளில் பல்வேறு நாடுகள் வந்து வாக்குச்சீட்டு முறை திரும்பிடுச்சு. அதே போல திரும்ப கிடையாது. இருங்க காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம், பாஜக தவிர எல்லா எதிர்கட்சிகளுமே வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்கணும்னு சொல்லுது. அதை நடத்துங்க, நடத்தாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு வேண்டிய இல்லையா? மும்பையில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலை பார்க்குறோம். ஸ்ரீகாந்த் ஸ்ரீசாத்னு ஒருத்தர் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு வாக்குகள் கூட பதிவாகலை, என் குடும்பத்தில் எனக்கு வாக்கு போடலன்னு நான் நம்பிடுறேன், ஆனால் நான் செலுத்தின வாக்கு எங்க கேட்குறாரு. அது இதில் இதே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மூலமாக தான். அப்போ இந்த சந்தேகங்கள் இதில் நீங்கள் வாக்குச்சீட்டு முறைக்கு ஒரு தடவை வாங்கலேன், ஏன் உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் எப்படி வென்றப்போன்னு சொல்றீங்க, ஒரு முறை வாங்கலேன். இல்லை இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த விவிபேட் சுப்பிரமணிய சுவாமி வாசஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில்
நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ தீர்ப்பை அப்படியே தேர்தல் ஆணையமானது செயல்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் வந்து நீதிமன்றம் சொன்னதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லலை. அதில் என்ன விஷயம்னா, சுப்பிரமணிய சுவாமி கேட்டது நாங்கள் வாக்களிக்க எந்த சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்பது தெரிய வேண்டும். அதில் முக்கியமான விஷயமே எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்குது. என்னன்னா, ஒரு 100 பேர் போடுற அந்த மெஷினில், அந்த வாக்களிக்கும் இயந்திரத்தில் தனிப்பட்ட நான் யாருக்கு வாக்களித்தேன் என்பது கூட பதிவாகி இருக்கிறது. அது கூட ஒரு சில நீதிமன்றங்களில் வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் இது வந்து இது வந்து டெஃபினட்டாக வந்து உறுதியான நம்பகத்தன்மை மிக்கதுன்னு தொடர்ந்து அவர் பத்ரி அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து நிரூபித்து வந்துருக்காங்க. நாங்கள் சந்தேகப்படுறோம் சந்தேகத்தை கிளியர் பண்ணுறது தேர்தல் ஆணையம் யாருது? நம்முடையது தான். சும்மா எதுக்கு எடுத்தாலுமே நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னா அது தவறான விஷயம். 2009 திரு அத்வானி அவர்கள் இதில் சந்தேகம் இருக்குன்னு சொன்ன உடனே அது தேர்தல் ஆணையம் அதை நிரூபித்து காண்பித்த பிறகு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதுதான் விஷயம். அதனால் வெற்றி பெறும்போது நம்புவதும் தோற்கும் போதும் இது சரியில்லை என்று சொல்வது தவறு. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்க, விவிபேட்டை கிழிச்சு கையில் வச்சுக்கணுன்றாங்க. அப்போ வெளியே வந்தோன்னா நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்க முடியாதா? அது தவறான விஷயம், அது செய்ய முடியாது. அதனால நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க அந்த இயந்திரத்தில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் டேலி ஆகுமான்னா ஆகும். அதுதான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது வந்து நான் தாமரைக்கு ஓட்டு போட்டேன் ஆனால் அது வந்து சூரியனுக்கு போயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அது நிரூபிக்கப்பட முடியாத பட்சத்தில் தண்டனை கிடைக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு தெரிந்து சொல்லியிருக்கிறாங்க. செல்வா, 70 வயசு தான் ஆச்சு இந்திய ஜனநாயகத்துக்கு. அது பல்வேறு சவால்களை கடந்த காலத்திலையும் சந்திச்சிருக்குது, நிகழ்காலத்திலையும் சந்திச்சிட்டு இருக்கு, எதிர்காலத்திலையும் சந்திக்கும். அதையெல்லாம் எதிர்கொண்டு அது நிலைத்து நிற்கும், வெற்றி பெறும், தனக்கு தேவையான சீர்திருத்தங்களை செய்து கொண்டு தன்னை தகவமைத்து கொண்டு அது நிற்கும் அப்படிங்கிறது பொதுவான நம்பிக்கை. இப்போ அது பாதிக்கிற அளவுக்கு தீவிரமாக இதை நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னென்னா நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு நிறுவனத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய ஊழியர்கள் கடுமையாக வேலை செய்கிறாங்க, நம்மெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து அவங்கள குறை சொல்வதோ ஒரு பழி போடுவதோ கிடையாது. ஆனால் அந்த செயல்பாடுகள் நடைமுறைகள் எப்படி நமக்கு அனுபவத்தை உருவாக்கிறது. இப்போ ஆர்கே நகரில் என்ன நடந்துன்றது தமிழ்நாடே பார்த்துச்சு. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியல எலெக்ஷன் கமிஷனால். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் அறிவித்த தேதி எப்போ அறிவிக்கிறாங்க? பிரதமரெல்லாம் பல திட்டங்கள்லாம் அறிவித்து முடித்த பிறகு தேதி அறிவிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையம் வந்து என்னன்னா, தேர்தல் ஏற்கனவே நீங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அறிவிக்க வேண்டிய தேதி ஏன் இது பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் வந்து பிரதமர் எல்லா திட்டத்தையும் அறிவிக்கிறதுக்காக ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வந்து என்னன்னா, ஆர்ஷா அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களையோ குறை சொல்ல கிடையாது, அவங்களுடைய நடவடிக்கைகள் இப்படியெல்லாம் இருப்பதுனால தான் நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். இன்னொன்று நீங்கள் சொன்னது போல் இந்திய ஜனநாயகம் வந்து பலப்படுத்தப்படணும், எல்லாருக்குமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரணும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் அவாவும். ஆனால் அதை உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுகிறார்களா? அவங்களுடைய நேர்மையாக செயல்பட்ட அதிகாரிகள் யாரும் நம்ம குறை சொன்னதே கிடையாது. நீங்கள் பல இடத்துல தேர்தல் நடக்கும்போது, பூத் கேப்சர் நடக்கும்போதோ இல்லை பணம் கொடுக்கும்போதோ கொடுக்கும்போது எந்த விதமான அதிகாரி வந்து நின்னதே இல்லை, நாங்கள் நேரிலே பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில அதிகாரிகள் வந்து என்னன்னா அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, அது ரொம்ப நம்பர் குறைவு கீழ்மட்டத்தில். ஆனால் அவங்க சொல்லுவதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்னு தான் பிரச்சனை. அதாவது அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கல. நான் சொல்றேன், கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கூட பயன்படுத்தவில்லைன்றது தான். நம்ம வந்து என்னன்னா அவங்க எல்லாத்தையும் சாதிச்சிருக்கணும்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா எங்கள் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணைய சீர்திருத்தம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நாமளும் கோரிக்கை கொடுத்துருக்கோம், நாடாளுமன்றத்தில் ரைஸ் பண்ணியிருக்கோம், விவாதம் செய்யணும்னு சொல்கிறோம், அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல. ஆனால் கொடுக்கப்படக்கூடிய அதிகாரங்கள் இப்போ எல்லாருக்கும் சமமாக பயன்படுத்தப்படுகிறதா, ரூல் ஆஃப் லா எல்லாருக்கும் ஒன்றா செயல்படுறதா பார்த்தா செயல்படல் என்பதுதான் சாட்சியாத்து இங்கே உண்மையாக இருக்குது. அதை தான் விமர்சனமாக்குறோம். நீங்கள் திரிபுராவில் ஏன் 2 தேர்தல், ஒரு 2 தொகுதிக்கு வந்து 2 தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? சாதாரணமான விஷயம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி அந்த நாடாளுமன்றத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று, ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் விமர்சனம் பண்ணாலே அது வந்து ஏதோ உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க, அதை தவறாக நடத்தணும் நம்ம பார்க்கக்கூடாது. வரக்கூடிய விமர்சனங்களை தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் எடுத்து வைத்து அதை வந்து அவங்க பரிசீலிக்க தயாராகணும்.
அது வந்து ஒரே லெஃப்ட் ஒன்னே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ நாராயணன் சொன்னார், ஏதோ அந்த சீட்டு வந்து எடுத்துன்னு போயிட்டு காசுக்கு வாங்கிடுவாங்க 300 ரூபா கொடுத்தோன்னா, எல்லாருமே போயிட்டு அதை காசு வாங்குற ஆளாவும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து ஜனங்களை நம்ம குறைச்சி மதிப்பிட்டே கூடாது. அதாவது வந்து என்னன்னா, அதாவது நீங்க வந்து உங்களுக்கு பேச்சு வழக்குல வந்துருச்சு, ஆர்கே நகர்ல வந்து என்னன்னா யார் வீட்டுக்கு போய் கொடுக்கறது, நீங்க முன்பணம் கொடுத்தெல்லாம் இருக்குது. சரி, மக்களை வந்து நீங்க வந்து குற்றவாளிக்கிறத விட நிறுவனங்கள் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை தடுக்கணும் என்பது நம்முடைய வேலை. இல்ல, அந்த நிறுவனங்கள் தடுக்கணுன்றதுக்காக தான் அந்த விவிபேட்ல பிரிண்ட் ஆகிறத மக்கள் எடுத்து போக கூடாதுன்னு கிளாஸ்ல போட்டு இல்ல போக கூடாதுன்னு கிடையாது. நீங்க சொன்னீங்க அப்படி எடுத்து போயிட்டா 300 ரூபாய் வாங்கிடுவாங்க. அது வாய்ப்பு இருக்கு சார், நம்ம பார்க்கறோம். ரெண்டாவது ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு ரெண்டாவது கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த சின்ன விஷயத்துல பெரிய கட்சிகள் கொண்டு போய் சேர்த்துறது, அதற்கு வந்து பல ஆண்டு காலமாக உழைத்து அந்த சின்னத்தை கொண்டு போய் மறக்க முடியாது. நான் முடிச்சிடறேன், அது முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் வந்து 30 வருடங்களாக நான் பிஜேபியில் இருக்கிறேன், 32 வருடங்கள் ஆச்சு. ஆனால் திமுக அண்ணா திமுக அளவுக்கு என்னுடைய சின்னத்தை நான் கொண்டு போய் சேர்க்கல. அது காரணம் என்னன்னா, என்னை விட கடுமையாக அந்த கட்சியினர் உழைத்திருக்கிறார்கள். இதுதான் விஷயம். பணம் கொடுத்தோ மற்ற எதுவும் இல்லை. இதில் சின்ன கட்சி பெரிய கட்சி இல்லை. உங்களுடைய சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, இதுதான் விஷயம். அப்போ சின்னம் வந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களால் தான் சின்னம் ஒவ்வொரு வீடுகளிலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அது தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போதே உங்களுக்கு வந்து என்ன சின்னம் உங்களுடைய தொகுதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு விளக்கம் கொடுக்க கார்த்திக் தெரியாது. அதுல என்ன சின்னம் கொடுப்பாங்க கார்த்திக் தெரியாது. சென்ராம் சார் டெக்னிக்கலா நான் அதுல ஒரு சின்ன ஃப்ளா இவங்கள்ட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமலஹாசனுடைய இவர் சொன்னார், பத்ரி சார் சொன்னார், கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை வந்து எப்போதோ அவர்கள் வந்து அதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன்லாம் சரியா இருக்குதான் நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவர் சொல்லும் பொழுது எங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணுன்றார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் தான் சின்ன அலாட்மெண்ட் வரும். இவங்க நினைக்கிற மாதிரி போன முறை இருந்துச்சு அதே உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது சிஸ்டம் கிடையாது. ஏன்னா இவங்க அடுத்த முறை நிற்பாங்களா இல்லையான்றது தெரியாது. அந்த சிஸ்டம் இல்லை. சிஸ்டமுக்குள்ள தேர்தல் ஆணையம் ஆப்ரேட் ஆகுதான் தான் நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, சீர்திருத்தங்கள் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியவை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை விட தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை முறையாக செயல்படுத்தப்படுகிறதான்றதை பார்க்கணும். அது இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள், அந்த அரசியல் கட்சிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். திரிபுரா பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார், அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர். அப்போ மேற்கு வங்காளத்துல எத்தனையோ கட்டமா தேர்தல் நடக்குது. அப்போ மம்தா பானர்ஜியோட தேர்தல் ஆணையம் சேர்ந்து வேலை செய்தா, மத்திய அரசு வேலை செய்தா, அவங்க 7 வாக்குப்பதிவு அவங்க எதிர்க்கிறாங்க. நான் முடிக்கிறேன் எதிர்க்கிட்டோம். அதுதான் தவறுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவர்களுடைய அனுமதி இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் இதை அறிவித்திருக்க மாட்டார்கள். யாரு? தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்றாங்க. ஒவ்வொரு மாநில அரசுடன் நாங்கள் அமர்ந்து பேசினோம், அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குதான்னு கேட்டோம். கர்நாடகால கூட முதல் முறையா 2 கட்ட தேர்தல் நடக்குது. கர்நாடக அரசு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பா நடத்த முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கார்த்திக், அதான் ஐயா சொல்கிறப்ப சொன்னாங்க 30 ஆண்டுகளாக கட்சி இருக்குது, நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 30 ஆண்டுகளாக இருக்கிற கட்சியும் நான் இன்னைக்கு வர கட்சியும் சரிசமாக போட்டிடுறது தான் ஜனநாயகம். முடியாது, அதான் உழைக்கணும் இல்லைங்க. இப்போ நாங்கள் பின்னாடி பிறந்தது எங்க குத்தமா, பின்னாடி பிறந்தது எங்க குத்தமா? இப்போ நான் கேட்குறேன் ஒன்னே, நீ கிராமங்களுக்கு, கடைக்கோடி கிராமங்களுக்கு போங்க, போய் ரெட்டலையை கேளுங்க, யாருக்கு ஓட்டு போறேன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரெட்டலைக்கு போடுறேன், அது ஜெயலலிதாவுக்காக போடல, நான் எடப்பாடிக்காக போடல, நான் எம்ஜிஆருக்காக போடுறேன்பாங்க. அதே போல் நீங்கள் உதயசூரியனை கேட்டிங்கன்னா நான் அண்ணாவுக்காக போடுறேன், கருணாநிதிக்காக போடுறேன் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ரெட்டலை சின்னத்தில் இருங்க, ரெட்டலை சின்னத்தில் கருணாநிதியை வேட்பாளர் எடுத்தால் கூட வாக்கு போடுற அதிகமாக இருக்காங்க. உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா வேட்பாளர் எடுத்தால் கூட ஓட்டு போடுற திமுக இருக்காங்க. எங்களுக்கு நோக்கணும்னா சின்னத்தை நான் மாற்றி போட மாட்டேன் தம்பி, எனக்கு சின்னம் தான் அப்படின்னு பார்க்குறாங்களா? என்ன செய்வீங்க நீங்கள்? ஒரு காலத்தையும் மாற்ற முடியாது. நீங்கள் இந்த சரிசமமான முறையில் கொண்டு வராத வரைக்கும் தமிழ்நாட்டில் மாற்றம், இந்தியாவில் எங்கேயுமே மாற்றம்ங்கிறது வெறும் கனமாக போகும். இப்போ ஜனநாயகங்கிறது ஒரு போலித்தன்மையாக போயிடும். அதனால தான் அந்த சின்ன முறைகளே வேண்டாங்கிறோம். நீங்கள் சரிசமாக போட்டிட விடுங்க, வெல்லட்டும். அவங்க வெல்லுவாங்க, அவங்க கருத்தை நல்ல கருத்தை முன்னோக்கிறாங்க, நல்ல திட்டங்கள் முன்னோக்கிறாங்கன்னா அப்படியே வெல்லட்டுமே. அப்போ சின்னம் தான் அச்சாரம் தெரிஞ்சு போகுது இல்லை, சின்னத்தை தானே விழுது பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த சின்னம் கொண்டு போகிறது விஷயம் என்னன்னா 30 வருஷம் இருக்கிறதுனாலயோ 50 வருஷம் இருக்கிறதுனால மட்டும் கிடையாது. அதாவது என்னன்னா, அது வந்து நம்முடைய ஜனநாயகத்தினுடைய குறைபாடு. யார் பணம் வச்சிருக்கீங்க? இப்போ நாங்களே வந்து பல ஆண்டுல கட்சி இருந்தாலும் நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறோன்னா அதுக்காக செலவு பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் பார்த்தீங்களா? பணம் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகிற மாதிரி நீங்கள் என்னதான் கொள்கை செய்து, இப்போ நாங்கள் வந்து ரோட்டில் 24 மணி நேரம் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், எல்லா மக்கள் பிரச்சனை தலையிடுறோம். ஆனால் நீங்கள் தேர்தலில் போய் நின்னா அதை வந்து எங்களுடைய போராட்ட செல்வாக்கை
தேர்தல் செல்வாக்கா மாற்ற முடியல. அந்த இடத்துல என்னன்னா இங்க தான் ஜனநாயகத்துடைய குறைபாடு இருக்கு. பணம் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுடைய விஷயங்களுக்கான சாதகமான விஷயங்கள் இந்த அமைப்பு முறையில் இருக்கின்றது. அப்ப அந்த அமைப்பு முறைக்கு எதிரான ஒரு குரலும் ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி என்றால் நான் என்ன சொல்றேன், திமுக எந்த காலத்துல இருந்து இருக்குது. ஆனா அதன் பிறகு 20-22 வருடங்கள் கழித்து துவங்கிய அதிமுகவினுடைய இரட்டை எலெக்ஷன் அதிகமா போயிடுச்சு. அது காரணம் என்ன? சின்னம் இல்லை. அதற்காக உழைத்தவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள், அது எம்ஜிஆர் அவர்களாகட்டும் அல்லது ஜெயலலிதா அவர்களாகட்டும், இது இந்த சிஸ்டம். நான் தான் இது திருப்பி அதான் சொல்றேன், இதான் சிஸ்டம். அப்படி பார்த்தீங்கன்னா அதிகமாக சின்னம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான். பிஜேபிக்கு முன்னால் இருந்து அதிகமாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம் தான். அது அவங்க ஏன் பிரபலமாக, கட்சி பிரபலமாகவில்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அந்த சின்னம் பிரபலம். மக்களை ஏற்றுக்கொள்ள மார்க்கெட்டிங் இல்ல. பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான இப்போ ஒரு கோரிக்கை அடிப்படையில் பிரச்சனை அடிப்படையில் இயக்க நடக்கக்கூடிய சின்னம் வந்து அவ்வளவு பிரச்சனையா சொல்றீங்க. நான் சொல்ற எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு பொருந்துமாங்கிறது தெரியல. முதல்ல ஒரு தொப்பி கொடுத்தாங்க ஆர்கே நகர்ல, அதுக்கப்புறம் தேர்தல் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் குக்கர் கொடுத்தாங்க. ஒரு இதே 15 நாள் டைம்ல தான் நடக்குது. குக்கர் கொடுத்தாங்க, வாக்கு காசும் கொடுத்தாங்க. அதையும் நீங்க பேசணும். நீங்க நேர்மையான தேர்தல் நடந்துச்சா? இன்னொன்னு சார், ஒரு கேஷுவலா நீங்க அப்படி இப்படி ஒரு அப்படி கேஷுவலா சொன்னா திருப்பி சொல்ற பாருங்களேன். நீங்க குக்கர் கொடுத்தாலும் காசு வச்சிருந்தாலும் காசு கொடுக்கறதுக்கு உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா நீங்க ஜெயிக்க முடியும். காசு மட்டும் ஒரு காரணியாக மட்டும்ங்கறத ஏத்துக்கவே இல்லை. ஆனா நீங்க ஆர்கே நகருக்கு முன்னாடி 72ல திண்டுக்கல் பை எலெக்ஷனோட சேர்த்து சொல்றேன். அப்போ எம்ஜிஆருக்கு இரட்டை இலை கிடைச்சது, மாயத்தேவர் கேண்டிடேட்டா போட்டாரு. அவர் அப்ப என்ன எலெக்ஷன், இப்ப ஐயா சொல்ற மாதிரி அவர் வந்து எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாரு. அவர் தேர்தல் நிறைய உழைச்சி ஒண்ணும் வரல. அதுக்கான பாப்புலாரிட்டி நீங்க வந்து பாப்புலாரிட்டி என்பது அவருக்கு அன்னைக்கே அந்த பாப்புலாரிட்டி கிடைச்சது. அவருக்கு அதுக்கான ஒரு ஜெயிக்கணும்ன்ற அந்த இதுதான். இப்ப இன்னைக்கு திமுகவோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சிருக்கு, ஜெயிக்கணும். அது பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்கணும், நாங்கள் வெற்றி பெற வேண்டும், தேர்தலில் ஜெயிக்கணும்ன்றது தான். அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் தனியா நிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல பிஜேபி நாங்க தனியா இருந்து 40 இடத்துல ஜெயிக்கணும் அப்படி இல்ல. தேர்தல் என்பது வெற்றிக்கான ஒரு இலக்கு தானே. பேசும்போது நாம வந்து இந்த ஜனநாயக அமைப்புல இருக்கக்கூடிய குறைபாடுகளை பலப்படுத்துவதற்கான விஷயங்கள் அதுதான் நம்ம இங்க டிஸ்கஷன் பண்ண தேவையான நினைக்கிறேன். இப்போ நாராயணன் சொல்றாரு, நாராயணன் சொன்னதுக்கு அவர் ஜனநாயக அமைப்புல இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்யறது அப்படின்னு சொல்றாரு. குறைபாடுகளை சரி செய்யணும்னா வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாரும் வந்து அதை வந்து ஒரு மீன்ஸை பத்தி கவலை இல்லை, வழிமுறைகளை பற்றி கவலை இல்லை, வெற்றி தான் முக்கியங்கிறத வந்து ஜனநாயகத்துல முதன்மைப்படுத்தியாச்சுன்னா இந்த சீர்திருத்தங்கள் எதுவுமே நடைமுறைக்கு வராது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாமா? இல்லை, அது எல்லா துறையிலையும் அப்படித்தானே இருக்கு. அதுக்கு தானே நம்ம வந்து ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் வச்சிருக்கிறது. நீங்க வந்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது பார்த்து பொறுக்க முடியாம தான் ஒரு சிஸ்டம் உருவாகும் பொழுது நம்ம வந்து எப்படியெல்லாம் அது தவறாக கையாளப்படும்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு முறை தவறு நிகழும் பொழுது தான் மாற்றம் வருது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மின்னணு வாக்குச்சீட்டு அப்படிங்கிறது பேலட் பாக்ஸ் ஸ்டஃபிங், பாக்ஸே தூக்கிட்டு போயிடுறது, மொத்தமாக கொத்தா உள்ளே போட்டு சொருகிறதுங்கிறது எவ்வளவு ஆண்டுகள், எவ்வளவு இடத்துல, எவ்வளவு மாநிலங்களில் பார்த்துருக்கோம். அதிலிருந்து நகரணும் அப்படின்னு ஏன் இங்கே அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு பிறகும் கூட உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு சொருகிறது தான் நடந்தது. 2 கட்சியோட ஆட்சியிலையும் திமுக அதிமுக 2 பேரும் உள்ளாட்சி தேர்தலில், கார்பரேஷன் தேர்தலில் நானே பார்த்துருக்கேன் இது என்னென்ன அநியாயங்கள் நடந்தது அப்படிங்கிறத. அதை பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இங்கே போகிறோம். இப்போ கார்த்திக் இல்லை எனக்கு வேண்டாம் எல்லாரும் கேட்குறோம், எங்களுக்கு வந்து வாக்குச்சீட்டு அச்சடிச்சு கொடுக்கறதுக்கு வேணும். எல்லா உலகமே மாறி போயிடுச்சுக்கிறாங்க. எந்த உலகத்தில் எதுவும் மாறல. அதெல்லாம் இது இந்த மாதிரியாக ஒவ்வொரு குறையை பார்க்கும்போது அந்த குறையை சரி செய்யறதுக்கு போகிறோம். இன்னும் சரி செய்யாத குறைகள் 1000 இருக்கு. இல்ல வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துட்டு நீங்க பாதுகாப்பா பலப்படுத்துங்க. எப்படி முடியும்? இதே போலீஸ் உங்களுக்கு யாரோட கூட்டு சேர்த்துக்கிட்டு திமுகவும் அதிமுகவும் அந்த ரெஸ்பெக்டிவ் தேர்தல்ல இவிஎம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அவர் சில எடுத்துக்காட்டுகளை சொல்றாருல, மும்பை மாநகராட்சி இது வந்து ஆளாளுக்கு சொல்றதே தவிர செய்தி இருக்கு. நான் எடுத்துறேன், நீங்க செய்தி என்ன வேணாலும் போடலாம். செய்தி வேற. நீங்க எலெக்ஷன் கமிஷன் நேருக்கு நேரா வந்து உட்காருது, வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க அதை பாருங்க. நீங்க முதல்ல
நீங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பல இடங்கள்ல டாக்டர் பல அன்புமணி இடங்கள்ல ராமதாஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய தொகுதியில நடக்கலங்கிறத தாண்டி செய்திகளாக பல இடங்கள்ல பாக்குறோம். நீங்க வந்து எத்தனை பேர் அந்த பூத்துல வாக்களித்தார்கள் என்பதற்கும் அந்த இவிஎம்க்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறத ஃபால்ட்டி மெஷின்ங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை அது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. அது நீங்கள் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் குறைபாடு இருக்குது. ஆனால் அது அதற்கு முந்தையதை விட சிறப்பானதாக இருக்கா, அதை நோக்கி தான் நம்ம நகர்த்தணும். இதில் குறைபாடை இப்பயும் வந்து ஓட்டிங் மெஷின் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஓட்டிங் நடக்கலை, எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க, அதனால் நிறுத்தி வச்சுருக்கோம், வேறு மெஷினுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு நாள் தள்ளி அந்த பூத்தில் மட்டும் தேர்தல் நடக்குது, இதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு இந்த இடத்துலேருந்து ஒன்று கூட வரலை அப்படின்னு ஒரு உள்ளாட்சி தேர்தலை காரணம் கட்டுறாரு. இது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது வேற பாடி, சரி, வேற அனைத்து இடங்களையும் முறை ஒன்று தானே, முறை ஒன்று தான். அவர்கள் என்ன மெஷின் அங்கே வச்சிருந்தாங்க அது சரியாக டெஸ்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மாநில தேர்தல், மத்திய தேர்தல், இந்த ரெண்டுலையும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல குறைபாடுகள் வந்திருக்கு, என்ன மாதிரியான விதத்தில் அதை வந்து அந்த நம்முடைய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கு, நல்லா பாருங்க. அதில் இதில் என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் முந்தைக்குள்ள குறைபாடையும் நீங்கள் வந்து அடுக்கி பாருங்க. இதில் குறைபாடே இல்லையானா நிச்சயமா இருக்கு சார். அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண முடியும் சார். அதில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு முறை 2009 அவர் ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போனார். அப்போது தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியது, நீங்கள் உங்கள் மிஷின்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க, எங்களுடைய மிஷினில் நம்முடைய இந்த இயந்திரத்தில் எதனா கோளாறு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியல. இதுதான் உண்மை. அதே மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் கூட இதுவரையிலும் இதில் தவறு இருக்குதுன்னு நிரூபிக்கப்படலை. நாம் அனாவசியமாக இந்த மின்னணு இயந்திரத்தை போன வாரம் கூட தலைமை தேர்தல் நான் எவ்வளோ முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன இது அப்படி லண்டனில் போயிட்டு யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு, லண்டனில். அப்போ நாம் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிக்ன்றோம். நம்முடைய சாதனைகள்ல மிகப்பெரிய சாதனை, உலகத்துல இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல மிகப்பெரிய சாதனையாக நாம் போற்ற வேண்டிய ஒரு விஷயத்தை நாம தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எதிர்ப்பது என்பது இந்த நாட்டிற்கே நல்லதல்ல என்பது என்னுடைய வாதம். சரி, அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக நீங்க சந்தேகத்தை எழுப்புறீங்க. இல்லை நம்ம அங்கதான் பிரச்சனையே இருக்குது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தேகங்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் அது அரசியல் காழ்ப்புணர்வு, தேசபக்தி இது அந்த மாதிரியான டேக்ல போய் மாட்டிக்கூடாதுன்ற. நீங்க வந்து அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப சொல்ற விஷயத்தையே வந்து உள்நோக்கம் கற்பது அவங்க தான் அந்த இடத்துல பண்ணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு பல ரோல் இருக்குது. இப்போ நேற்று பணம் பிடிச்சேன்னு சொல்கிறாங்க, 2-3 நாளாக பணம் பிடிக்கிறேன்னாங்க. இது வந்து ஒரு செய்தியாக வருது. ஆனால் பணம் ஃப்ளோ ஆகாமல் இருக்குது. எல்லா இடத்துலையும் பணம் ஃப்ளோ பண்ணுறதை இவங்க எப்படி தடுக்க போகிறாங்க? பெய்டு நியூஸ் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி தடுக்க போகிறாங்க? கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க என்ன பெய்டு நியூஸுக்கெல்லாம் வந்து சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அந்த 50 ரெக்கமெண்டேஷன்ஸில் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் பண விநியோகத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றியும் இருக்கு. ஆனா அதை எதுவுமே சட்டமாக கொண்டு வராமல் இருக்கிறது அரசியல் கட்சிகள் தான். நாடாளுமன்றத்திலே அரசியல் கட்சிகள் தான். இல்ல அது வந்து கவர்மெண்ட்ல இருந்த பிஜேபியோட ஒர்க் இருக்காது, பெரிய கட்சிகளோட இருக்கு. நாங்க வந்து என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து நாங்க கொடுத்தோம், அவங்க எங்கிட்ட கொடுத்தாங்க, நாங்க எங்களோட தலைவர்களும் பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணாங்க. ஆனா அது வந்து எதுவுமே அந்த இஷ்யூஸே வரல. அது கட்டாயம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து என்ன கொண்டு வரணும், அந்த அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய குறைஞ்சபட்ச வலிமை, இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல கள்ள ஓட்டு போடுறாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த பறக்கும் படை வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? வந்து அவங்க என்ன பண்றாங்க? அதே வந்து என்ன ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது அவங்க வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்க நேரடியாக சந்திச்சிருக்கிறோம், இவங்களுக்கு பல பேருக்கு தெரியும். அந்த மாதிரி இடங்கள் நீங்க வந்து கீழே இடத்துல வரும்போது என்னன்னா, எங்க ஜனநாயகம் அமுல்படுத்தப்படுதோ அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனை தான் நான் பார்த்து அந்த நிறுவனத்தை மதிப்பீடு செய்வேன். அங்க நீங்க சரிப்படுத்துவதற்கு எந்த விதமான மெக்கானிசம் இல்லை. நீங்க மொபைல் போனை மாத்தலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாத்தலாம், அதை மாத்தலாம், பெரிய பெரிய விஷயம் சொல்லலாம். அடிமட்டத்துல என்ன விதமான பிரச்சனைகளுக்கு என்ன மாற்றத்தை உருவாக்குங்க? அதனால தான் நான் சொல்றேன், முதல் அறிவிக்கிற இடத்துல இருந்தே தேதி அறிவிக்கிறது, பல கட்ட தேர்தல், சில தொகுதி தேர்தல் இல்லை. அப்ப என்னன்னா தேர்தல் ஆணையமே தான் வந்து ஆளும் கட்சிக்கு சார்பாக செயல்படக்கூடிய என்பதை மக்கள் மத்தியில் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கிறது தான் நாம சொல்றோம். அதனால தான் சொல்றோம். பத்ரி அவர் சொல்றதுக்கு விளக்கம் இது அதாவது இந்த இந்த 3 தொகுதி இது மட்டும் இல்லை. இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து தேர்தலே இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு. பட் அங்கே நடக்கிற நிலவரம் தெரியும். இது ஏன் வந்து 7 கட்ட தேர்தல் அங்கேயே எடுத்துப்போம், ஏன் வந்து இதோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்து சில நாடுகளில் என்னென்னா
ஒரு இந்த உதாரணத்துக்கு பங்களாதேஷ் எடுத்துங்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி யார் பதவியில் இருக்காங்களோ அவங்க இறங்கி ஒரு நியூட்ரலான ஒரு ஆளை வந்து பதவியில் இருக்க வைக்கணுங்க. எதனால் அங்கே அந்த மாதிரி ஆச்சு? ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைக்கு அந்த நாடு வந்து இந்த நிறைய ரிக்கிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். நம்மகிட்ட அந்த மாதிரியான ப்ரொவிஷன் இல்லை. எப்போ அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் மாற்றிடுவோம், 6 மாதத்துக்கு முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் சட்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி இயர் எந்த நாள் எலெக்ஷன் நடக்குதுங்கிறது வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, அடுத்து வரக்கூடிய எவ்வளோ வருடமாக இருந்தாலும் எந்த தேதியில் எலெக்ஷன் நடக்கும், என்னைக்கு வந்து அன்றைக்கே சாயந்தரத்துலேருந்தே உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும், எப்போ அவங்க பதவி எடுத்துப்பாங்க, எல்லாமே ஃபிக்ஸ்டு. சரி, அதுதான் உங்களுடைய தேவை இருக்கா? தென் அதையும் உங்களுடைய சீர்திருத்தத்துக்குள்ளே கொண்டு வாங்க. எல்லாமே சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள்ட்ட தாங்க இருக்கே தவிர அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு எலெக்ஷன் கமிஷனை போய் நீங்க குறை சொல்றதுல நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சரி, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இதை வந்து முன்கூட்டியே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசு அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் வேகமா ஸ்பீடப் பண்ண போறாங்க. நீங்க வந்து கடைசி ஆண்டுல எக்கச்சக்கமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது வந்து எல்லாரும் செய்யறது தான். இல்ல சார், எல்லாரும் செய்யறது தான். ரொம்ப எதுவுமே இல்லாம அப்படியே நியாயமா பேசிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு எந்த விமர்சனமும் சரியில்லை, அது எல்லாம் பக்காவா நடக்குன்னு சொல்றது வந்து எந்த வகையில் நியாயம்? அப்படி சொல்லவே இல்லை. இல்ல, அதாவது அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து முதல்லயே டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து இந்த முதல் சுற்று பிரதமருடைய சுற்று பிரயாணத்தை 1 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. சுற்றா 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கல. அவங்க அந்த அவங்களுக்கு கொடுத்த தேர்தல் அவங்க அறிவிக்கிறாங்களா? அந்த நேரத்துல அறிவிச்ச தேதிக்கு இந்த தேதிக்கு என்ன டிஃபரன்ஸ்? தள்ளி தான் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் போன வருஷம் எப்ப சொன்னாங்களோ அதே தான் இந்த வருஷம் சொல்லல. இதுதான் என்னன்னா, எங்களுடைய பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி சீதாராம் யெச்சூரி ரைஸ் பண்றாரு. இந்த விஷயத்தை விமர்சனமாக்குற அந்த விமர்சனம் சொல்றதுனாலே அந்த நிறுவனத்தை டோட்டலா டேமேஜ் பண்றோம். எதுவுமே நீங்க நிறுவனத்தை டேமேஜ் பண்ணல. நிறுவனத்தின் மேல அந்த தேதி அறிவிச்ச நாளை பத்தி நீங்க சொல்றீங்க. அது எல்லா காங்கிரஸ் கட்சியும் கேட்குது, ஆம் ஆத்மியும் கேட்குது, நீங்க சீதாராம் யெச்சூரியும் கண்டம் பண்ணியிருக்காரு. முதல் சுற்று பிரச்சாரம் கிட்டத்தட்ட பிரதமர் எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்ததற்கு பிறகு நீங்க வந்து அனௌன்ஸ் பண்றீங்கிறது அந்த கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. வேறு பிரச்சனைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி சித்ரா பௌர்ணமிக்கு மதுரை மக்கள் சொல்றாங்களோ அதே மாதிரி குறிப்பாக முஸ்லிம் மக்கள் அவங்களுடைய ரம்ஜான் மாதத்துல 3 வாக்குப்பதிவு நாட்கள் இருக்கு. இல்ல கிறிஸ்துவர்களும் சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து குட் ஃப்ரைடே மாண்டி தர்ஸ்டே வருது. அந்த 6, 19, 6, 12, 19 3 கடைசி கட்ட 3 வாக்குப்பதிவுகள் வந்து ரம்ஜான் மாதத்துல வருது, அவர்களுடைய நோன்பு காலத்துல வருது. அதனால எல்லாரையும் வாக்குப்பதிவு செய்ய வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மக்கள் அந்த பீரியட்ல வந்து குறைவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தேதிகளை வந்து மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களும் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இப்படி ஆனா தேர்தல் ஆணையம் வந்து தங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பரிசீலித்து நியாயமாக ஒரு முடிவுக்கு வந்ததாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. அது எந்த ஒரு நாட்டிலையும் வந்து எந்த ஒரு அமைப்புலையும் எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டா நடக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. ஆனா அதற்காக குறைகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சதி என்றோ அல்லது உள்நோக்கமோ கற்பிக்க முடியுமாங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான கேள்வி. எல்லாத்தையோட சார் அந்த மாநில அரசாங்கத்திடம் பேசி கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல தான் நடக்கும். எல்லாமே சும்மா பேச்சுவார்த்தையில மட்டும் இருக்காது. எல்லாத்துக்குமே மினிட்ஸ் ஆஃப் மிட்டிங் இருக்கும். எல்லாத்துக்குமே என்ன டிஸ்கஸ் சொல்றேன். ஜம்மு காஷ்மீர்ல பிரசிடென்ஷியல் ரூல் இருக்கு. அதனால உள்துறையில பேசிட்டு நீங்க சொல்லிடலாம். நிர்வாகம் இருக்கு. சரி, சீஃப் செக்ரட்டரி இருக்காரு. ஆனா மேற்கு வங்கத்துல வந்து நீங்க கேட்டுதான் பண்ணிருப்பாங்கன்னு நாராயணன் சொல்றாரு. ஆனா மமதா பானர்ஜி முதல் நாள்ல இருந்து அதை அப்ஜெக்ட் பண்றாங்க. அறிவிப்பு வந்ததுல இருந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. சொல்றேன் அதுதான் சார். சாரி ராம் சார், இதுல என்ன இஷ்யூனா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது உள்ள போய் நிறைய பேசுறாங்க, வெளியே வந்து இதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் அரசு, இதைத்தான் நான் அரசியல் என்று சொல்கிறேன். அப்போ இப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலையான அமைப்பு, அட்டானமஸ் பெற்ற தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அவங்க ஒரு அரசு நிர்வாகத்தோட பேசுறாங்க. இங்க வந்தா சீஃப் செக்ரட்டரி எல்லா அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் பேசிதான் எடுக்கிறாங்க. அதை நாம மறுக்கவே முடியாது. இந்த மாநில அரசு அதிகாரிகளுடைய ஊழியர்களுடைய
ஒத்துழைப்போ அல்லது அவர்களுடைய ஒப்புதலோ இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நகர்த்த கூட முடியாது தேர்தல் ஆணையத்தினால. நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து. என்னதான் தேர்தல் ஆணையம்ன்றது புக்கில் தான் பெருசாக இருக்கே தவிர இங்கே முழுக்க முழுக்க அதை செயல்படும் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டாஃப்ஸ் தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதனால் உறுதியாக இது எல்லாத்துக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, நான் மறுக்கிறேன். எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி சில லக்கூனாஸ் இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும். ஆனால் இருக்கிற சட்டங்களை நம்ம ஒழுங்காக சரியாக முறையாக செயல்படுத்தியிருக்கிறோமா, இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறோமா என்றால் நாம் இல்லைன்றது தான் நம்ம இறுதி முடிவுக்கு வர வேண்டியிருக்குது. சரி செய்யணுன்றது தான் பார்வை. இதையே உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கலாமா? ஐயா சொல்கிறப்ப சொன்னாங்க வாக்குச்சீட்டு முறையிலேருந்து மின்னணு எந்திர முறைக்கு வந்தது மாறினது இந்தியாவோட சாதனைன்னு. அதே நாட்டில் தான் மனித கழிவு மனித துயரம் நடக்குது, இறுதி பகுதி அதனால கொலைகள் நடக்குதுங்கிறத நான் நிறைவான கருத்து. இந்த இடத்துல என்னன்னா நீங்கள் ஜனநாயகங்கிறதா இந்த நாட்டோட உச்சபட்சம், அதை தான் நம்பி வாக்கு செலுத்துகிறான் மக்கள். இந்த இடத்துல நீங்கள் எப்பயுமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்க முடியும். நாட்டு மக்கள் விரும்புறது வந்து மின்னணு எந்திரத்தை இல்லை, அவன் வாக்குச்சீட்டு முறை தான் விரும்பி. இப்போ இந்த பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீங்கள் இந்த முறைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி வச்சாலும் வென்றுவீங்கன்னா ஒரு முறை வாங்கலாம். எல்லா பிரதான எதிர்க்கட்சிகளும் சொல்லுது ஒரு முறை வாங்கலாம். என்ன தயக்கம் உங்களுக்கு? திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க? அதனால என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இதில்? அப்போ இதில் வந்து அதனால தான் உங்களுக்கு சந்திக்க வேண்டியிருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா பழைய விதி, அந்த காலத்தில் உள்ள விதிகள்ங்கிற போது சொல்கிறாங்க. ஆகம விதிப்படி தான் இன்னைக்கு வரைக்குமே கோயிலில் இயங்குது. அப்பேற்பட்ட நாட்டில் நீங்க மின்னணு வாக்குப்பதிவை விட்டுட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வந்தா என்ன சிக்கல் உங்களுக்கு? நீங்க வந்து அது இல்ல பிஜேபின்னு எல்லாத்தையும் தாண்டி வந்த பிறகு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேல சந்தேகமும் குற்றச்சாட்டும் வந்து எப்பெல்லாம் முன்வைக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் எதிர்க்கிறாங்க. இன்றைக்கு பிஜேபி, இதற்கு முன்னால காங்கிரஸ் எதிர்த்துட்டு போட்டோம். நீங்க அதை முறைக்கு வாங்குங்கிறோம். யாரா அந்த தோல்வி ஏத்துக்கிறோமே, அது தோல்வி தான் ஏத்துக்கிறோமே. இது என்ன ஆயிடுது? ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச கதையா ஆயிடுது. நாங்க உழைக்கிறோம், அந்த உழைப்பு எங்க போகுதுன்னு தெரியல. மக்களுக்கு அந்த இது இருக்குது. இந்த முறை இருக்க வரைக்கும் இளைஞர்களுக்கு பெருவாரியா வாக்கு செலுத்த வரமாட்டான். மாற்றம்ங்கிறது காணொலி அனைத்துமே உச்ச நீதிமன்றத்துல முழுக்க விவாதிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பா வந்திருக்கு. நம்ம சட்ட விஷயங்கள் வந்து குற்றம் நிரூபிக்கப்படலங்கிறதுனாலயே குற்றம் இல்லைன்னா ஆயிடாது. இல்ல இவர் வந்து வாங்கல, நாங்கெல்லாம் சொல்றோம் வாங்கல அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் எவ்வளவு பேருங்கிறதே எனக்கு புரியல. பிரதான எதிர்க்கட்சிகள் சொல்லுங்க, எதிர்க்கட்சிகள் சொல்லுதுல பாஜக தவிர இல்ல காங்கிரஸ் இப்போ வந்து அதை எல்லா கட்சிகளும் சொல்றாங்கல்ல. காங்கிரஸ் கட்சியும் வந்து வாக்குச்சீட்டுக்கு திரும்பணும் கேக்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் செல்வா உங்களுடைய நிறைவான கருத்து. ஆனா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னன்றதை நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்பால கர்நாடகா நிறைவேற்றாங்களா? கார்த்தி வாக்குச்சீட்டு முறைக்கு நீங்க திரும்பவும் வரணுங்கிறத உங்களுடைய நிறைவான கருத்தா எடுத்துக்கிறேன். அதாவது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வந்து உள்நோக்கம் கற்பிக்கப்படுகின்றான கேள்வி எழுப்பினா, உள்நோக்கம் கற்பிக்கப்படக்கூடிய அளவில் நாம் இல்லாட்டிலும் அவங்களுடைய நடவடிக்கைகள் முழுக்க பார்த்தோன்னா இந்த மாநில அரசு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய அவங்களுக்கு துணையாக போகக்கூடிய அளவில் தான் அவங்க நடவடிக்கைகள் இருப்பது என்பதை நான் மட்டும் சொல்லலை, கட்சியாக சொல்ல பத்திரிகைகள் நீங்கள் சமூக வளத்தில் ஜென்ரலாக நீங்கள் பாருங்கள். அதோடைய ஒரு பொதுவாக நீங்கள் சமூக வளத்தில் பாருங்கள். அது வந்து எதுவும் கார்ப்பரேட் மீடியாவோ எதுவும் கிடையாது, இண்டிவிஜுவல்ஸோட ஒப்பீனியன் பாருங்கள். விமர்சனம் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இருக்குது. எனவே என்ன இதெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான. ரெண்டாவது இவர் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் வந்து எல்லா ராக்கெட்டுக்கே அனுப்புவாங்க. நம்ம நாட்டில் வந்து ராக்கெட்டோ விண்கல் அனுப்புவாங்க, எல்லாம் அனுப்புவாங்க, வானத்துக்கு கூட அனுப்புவாங்க, ராக்கெட் அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சாதி ரீதியாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மலைக்கூடிக்கெல்லாம் வந்து இயந்திரம்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதோட அர்த்தம் விவாதம் என்பது வேற கட்ட டிஜிட்டல் இந்தியா பேசினாலும் இது வந்து உங்களுடைய பார்வை இந்த அரசாங்கத்துடைய வேலை தான். அதே நேரத்தில் என்ன இது நம்ம கவனத்துல போட அவசியம் இருக்கு. செய்ய வேண்டியது இம்ப்ளிமெண்ட் செய்யறது வந்து எவ்வளவு பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து மாட்டு போல உரிக்கிறதுல எல்லாம் முழுக்க இருக்குதுங்க, எல்லா இடத்துலயும் இருக்குது. நீங்க உங்களுக்கு தெரியல, எல்லா இடத்துலயும் பத்ரி உங்களுடைய நிறைவான கருத்து, அதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளில் இன்னும் நிறைய முன்னேற்றம் தேவை. ஆனால் அவர்கள் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.